ஆண்டவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஏசாயா 29வது அதிகாரம் 22வது வசனம். இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை குடும்பத்தின் மத்தியில, வேலை ஸ்தலத்தின் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, உற்றா உறவினர்கள் மத்தியில ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது என்று சொன்னால், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இனி யாக்கோபு முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிற யாராக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், இனி நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை, அந்த சூழ்நிலையை மாற்றுவேன், உங்களை தலைநிமிர்ந்து நடக்க பண்ணுவேன், இனி உங்க முகம் செத்து போவதில்லை, கம்பீரமாய் நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதிரும், சிறுமையும் எளிமையுமானவன் உடைய நாமத்தை துதிக்கும்படி செய்யுங்க என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை துதிக்கும்படியாய், அவர் நாமத்தை மகிமைப்படும்படியாய் அற்புதங்களை செய்வார். ஆமென்.